ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு GE6757 யூனிட் 5 குவாலிட்டி சிஸ்டம் கண்டென்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் குவாலிட்டி சிஸ்டம் QS 9000 ஆட்டோமேட்டிவ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ ஸ்லைடுக்கு போகலாம். குவாலிட்டி சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு இருந்தால் திடீர்னு கொலாப்ஸ் ஆகாமல் கண்டினியூஸாக ரன் பண்ணி எந்த வித பாதிப்பு இல்லாமல் யூ கோ டு ஃபைண்ட் அவுட் ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ ஃபார் தட் they introduce a new system, international standard organization founded in the year 1946 ஜெனீவால ஸ்டார்ட் பண்ணாங்க. It is mandatory to promote and develop the international standards to facilitate the exchange of goods and services worldwide. You got to sell the product to the other countries also, plus other world, global world also. So ISO team, technical team, combine together, sit together and form the series of standards. Latest standard எடுத்தீங்கன்னா ISO 9001 2015. Why we need a quality system? ஏன் quality system கண்டிப்பா தேவையா? It is a two-party system. The supplier and product would develop the quality system that conform to the standard. The customer and supplier both sit together, do the audit, which is costly. This can be replaced by involving third-party system. ரெண்டு பேர் மட்டும் ஆடிட் பண்ணாங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக they want to introduce a third party system. தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து வெளியிருந்து ஒருத்தர் வந்து நம்மளை அனலைஸ் பண்ணி ஆடிட் பண்ணி சிஸ்டம் பீரியாடிக்கலா சிஸ்டம் ஒன்ஸ் இன் அ மந்த், ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் இயர் பீரியாடிக்கா ஆடிட் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு they giving a registration certificate. So this registration will ensure the supplier has a good quality system. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அக்மார்க், ISI அது மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் why we are going for registration? What is necessary? Customer is assured with the quality product. நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து குட் ஓகேன்னு சொல்லி they feel, the customer வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் there is a pressure for everyone to meet the ஒரு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்ட முடியாது, நம்ம வந்து உலகத்துல வந்து மீட் பண்ணணும். ஸோ we need a global quality. அப்புறம் அதே மாதிரி மேக் அதர்ஸ் ஆல்சோ டு ஃபாலோ தி குவாலிட்டி. ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால இந்த குட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கிறதுனால டு இன்க்ரீஸ் த மார்க்கெட் ஷேர் அண்ட் இன்டர்னல் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது கம்பெனில. சேம் டைம் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனதுனால த பீப்புள் வில் அக்செப்ட் யுவர் ப்ராடக்ட் வித்தவுட் எனி இன்ஸ்பெக்ஷன். அப்புறம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு குட் ப்ரொடக்ஷன் வருது. காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுது. புவர் குவாலிட்டி, காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி இருக்க பார்த்துருக்கோம். காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டினா the amount paid when we are not meeting the quality in the first time. So இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓல வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து ISO 9000 2005 quality management system. This deals with the fundamentals and the vocabulary discussions. Fundamental concept related to the QMS provides the terminology used. என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன், தட் இஸ் டிக்ஷனரி மாதிரி என்னென்னலாம் வேர்டு என்ன மீனிங் பார்க்கறது. ரெண்டாவது வந்து ISO 9001 2008 quality management system requirement is standard used for registration by demonstrating conformity to the quality QMS to the customers, regulatory organization one requirements. அப்புறம் ISO 9004 இப்போ வந்து 9001 2015 வந்துருச்சு. ISO 9004 2000 இது வந்து பாத்தீங்கன்னா quality management system guidelines for performance improvement, provides the guidelines that the organization can be established QMS focused improving performance based மட்டும் கம்பெனிக்கு ஆகுது. அதாவது ஒரு ப்ராடக்ட் மட்டும் பண்ற பர்டிகுலர் ப்ராசஸ் மட்டும் பண்றது. இது வந்து செக்டார் பேஸ்டு ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா AS 9100 இது வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, யாரெல்லாம் ஏரோ கம்பெனி, ஹெலிகாப்டர், ஃபிளைட்டு இதெல்லாம் பண்றக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும். ரிலீஸ்ட் பை தி சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் ஏரோஸ்பேஸ். இட் அட்டம்ப்ட்ஸ் டு unify the requirements of NASA, International Aerospace Quality Group, aligned with IAS 9100 with ISO 9000. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் சப்ளைஸ், யாரெல்லாம் ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட் சப்ளை பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தேவையான ஆட்டோமொபைல் ISO TS 16914. இது வந்து 3 கம்பெனிஸ் சேர்ந்து எல்லாருமே படி பண்றாங்க. யாரெல்லாம் டீல் வித் ஆட்டோமொபைல் கம்பெனி they have to follow this standard. இது யார் டெவலப் பண்ணு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பிக் 3 கம்பெனிஸ் ஆர் தேர், ஃபோர்டு, கிறிஸ்லர், ஜெனரல் மோட்டார். It is aimed to provide a continuous improvement, defect prevention, reduction of the variation and waste in supply chain management. அப்புறம் TL 9000 வந்து டெலிகம்யூனிகேஷன், யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சைடு ப்ராடக்ட் பண்றாங்களோ, மெஷின் பண்றாங்களோ, மேனுஃபேக்சர் பண்றாங்களோ they have to get the standard
TL 9000 for telecommunication industry. This insists on common requirements applicable to hardware, software, telecommunication industry யாராவது சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ISO 9000 பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து மொத்தம் 8 செக்ஷன் இருக்கு, 8 பார்ட். ஒன்று வந்து ஸ்கோப்பு, ரெண்டாவது ரெஃபரன்ஸ், மூணாவது டெஃபினிஷன். ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான், ஸ்கோப்பு, ரெஃபரன்ஸ், டெஃபினிஷன். அடுத்தது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன மீட் பண்ணணும். ஒன்று குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆறாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரியலைசேஷன், மெஷர்மெண்ட் அனாலிசிஸ், இம்ப்ரூவ்மெண்ட். இந்த டாபிக்ல எல்லாத்துலேயும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ISO 9000ங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது, சொல்றதை செய்யணும், செய்யறதை பண்ணணும். இதுதான் டாக்குமெண்ட். என்னென்ன பண்ண போகிறோம், டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட் பண்ணி செய்கிறீங்க, இல்லாட்டி அடுத்த லெவலுக்கு போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாடல் பார்த்துக்கிட்டுங்க. இது என்னென்னலாம் காம்பினேஷன் இருக்குது. முதல் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 3 பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், ஸ்கோப்பு, அது மட்டும் தான் இருந்தது. இதில் வந்து கம்பைன் பண்ணி ஃப்ளோ சார்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் போட்டு தான் நீங்கள் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். 4வது வந்து QMS கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா QMSனாலே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ சப்போர்ட்டிவாக 8 சாப்டர் இருக்கு. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹவு வி ஆர் ப்ராப்பர்லி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பெனியில் ஓனர்ஸ் CEOs என்ன பண்ணணும். அப்புறம் ரிசோர்ஸ் மேனேஜ், ஹவு டு அலோகேட் த மேனேஜ், லெஃப்ட்ல வருது பாருங்க ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுல இருந்து ப்ராடக்ட் ரியலைசேஷன் பண்றோம். இந்த மீன் டைம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்பர் 8. இந்த மீன்ல வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கையில் வருது, அவுட்புட் இன்புட் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் ரியலைசேஷன்ல வருது, அவுட்புட் வெளியே வருது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்க்கிள். ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. எக்ஸாம்ல கேட்பாங்க, டிஸ்கஸ் briefly about the components of ISO 9000 அப்படி கேட்பாங்க. அப்படி போடுறப்போ we have to start. இந்த ஃப்ளோ சார்ட் போட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒன்லி டாக்குமெண்டேஷன் பர்பஸ் தான். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் நம்பர் 1. இப்போ ஒவ்வொரு சாப்டரா பார்க்க போறோம். 1 வந்து ஸ்கோப், பிரீஃப் டீல்ஸ் வித் த ஸ்டாண்டர்ட் ஸ்கோப் ஆஃப் தி அப்ளை டு தி இண்டஸ்ட்ரி, எந்த கம்பெனிக்காக பண்ண போறீங்க. ரெண்டாவது நார்மட்டிவ் ரெஃபரன்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் வெக்கபுலரி ஆர் பிரீஃப்லி டிஸ்கஸ்ட், என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் பண்ண போறோம், என்னென்னலாம் வேர்டு, என்ன மீனிங், அதை பார்க்க போறோம். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் will be discussed. 4வது பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்க போறோம். அதை நீங்க ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் பார்த்து மெயினா படிச்சுட்டா போதும், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். எனக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதிட்டு ஆன்சர் எழுதினா போதும். என்னென்ன ஹெட்டிங்ஸ் 8 பாயிண்ட் இருக்கு, 8 ஹெட்டிங் நான் சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். The 4.1 general requirements, organization can determine the process need for QMS. QMS என்னென்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். Determine the sequence and interactions, determine the criteria and the mode of operation, ensure the availability of the resources, monitor, measure and do analysis, implement the required actions. இதில் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ஷால். ரெண்டாவது டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் எடுத்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கு. இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி பாலிசி, நீங்க கம்பெனிக்கு இம்ப்ளான்ட் போயிருப்பீங்க. எனி கம்பெனி கோயிங் ஃபார் ISO 9000 மஸ்ட் ஹேவ் தி குவாலிட்டி பாலிசி ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அப்ஜெக்டிவ் இருக்கும். பட் ஜென்ரலாக நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி பாலிசி வச்சுக்கணும், அப்ஜெக்டிவ் இருக்கணும். தென் குவாலிட்டி மேனுவல், எப்படி நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் ப்ரொசீஜர். அப்புறம் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். 4.22 குவாலிட்டி மேனுவல். குவாலிட்டி மேனுவல் எடுத்தீங்கன்னா என்னென்னலாம் ஸ்கோப் இருக்கு, இந்த QMS அட்டாச் ஆகுது. தென் டாக்குமெண்டட் ப்ரொசீஜர், எப்படி பண்ண போறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் வந்து டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் இன் மந்த் கண்டக்ட் பண்ணுவோம், 1 யூனிட் முடிச்ச உடனே கண்டக்ட் பண்ணுவோம். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் திருத்தி கொடுக்கணும், மார்க் அண்ட் ப்ரொசீஜர் எழுதுவோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து QMS ப்ராசஸ். அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ரூவ் த டாக்குமெண்ட்ஸ் பீரியட் யூஸ் பிஃபோர் யூசிங் வி ஹேவ் டு அப்ரூவ் கொடுக்கணும். தென் ரிவ்யூ, அப்டேட் அண்ட் ரீஅப்ரூவ். whenever the changes comes you have to அப்டேட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், ரீஅப்ரூவ் பண்ணணும். ஐடென்டிஃபை த கரண்ட் ரிவிஷன் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து எதுவுமே பழசு இருக்கக்கூடாது, என்ன கண்டிஷன்ல இப்போ என்ன இருக்குது, லைவ்ல இருக்கணும், பழசு வச்சுக்கூடாது. என்ஷூர் த கரண்ட் வெர்ஷன் இஸ் அவைலபிள். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 மாதிரி என்ன கரண்ட் வச்சிருக்கணுமோ அது பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோஸ் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்றோமான்னு பார்க்கணும். இல்லாட்டி எது தேவையோ பழசு வச்சுட்டு எரேஸ் பண்ணிடணும். என்ஷூர் லெஜிபிலிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் வந்து நீட்டா கிளியரா இருக்கணும். ஐடென்டிஃபை அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டாக்குமெண்ட்ஸ் வித் எக்ஸ்டர்னல் ரீஜன். வெளியாளுக்கு கொடுக்கறதையும் யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்கல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தென் ப்ரொவைட் ப்ராம்ப்ட் ரிமூவல் ஆஃப் தி அப்சல்யூட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பழைய டாக்குமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் 4.24 எடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும், கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்டுங்கிறது ப்ரொசீஜர், எம்டி பேப்பர் டாக்குமெண்ட், எம்டி சார்ட்ஸ் எல்லாமே. ரெக்கார்டுங்கிறது
ஃபைல் பண்ணி என்ன ஒர்க் டேட்டா கலெக்ட் பண்ணி எழுதுறீங்களா, அது பேர் ரெக்கார்ட். Control of records to provide evidence of the conformity of requirements effective application. Documented procedures shall be established to define control needed for identification, storage, protection, retrieval, retentions. எங்க ஸ்டோர் பண்றீங்க, எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க, எப்படி வித்ட்ரால் பண்றீங்க, எப்படி ரிட்டன்ஷன் மெயின்டைன் பண்றீங்க, அண்ட் டிஸ்போஷன் எப்படி டிசால்வ் பண்றீங்க. அடுத்து 5வது செக்ஷன், அதாவது இது வரைக்கும் 4 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், ஸ்கோப், ரெஃபரன்ஸ். இப்போ 4வது பார்த்தது வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ 5வது வந்து மேனேஜ்மெண்ட் சைடு என்னென்ன பண்ண போறோம். 5.1 மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுல வந்து யாரு கம்யூனிகேட் த நீட் ஆஃப் தி கஸ்டமர், எஸ்டாப்ளிஷ் த குவாலிட்டி பாலிசி, குவாலிட்டி பாலிசி டிஃபைன் பண்றோம், என்ஷூரிங் த குவாலிட்டி அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்றோம், கண்டக்டிங் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ, ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணிட்டு பண்றோம், தென் என்ஷூர் த அவைலபிலிட்டி ஆஃப் தி ரிசோர்சஸ். தென் மேனேஜ்மெண்ட் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அவைலபிள் ரிசோர்ஸ் வந்து என்ஷூர் பண்றாங்க. தென் 5.2 5.5 மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் ஒரு பார்ட்டு. அப்புறம் கஸ்டமர் ஃபோக்கஸ். டாப் மேனேஜ்மெண்ட் வில் என்ஷூர் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் டிட்டர்மைன். அதாவது மேனேஜ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை டிசைன் பண்ணி அதை மீட் பண்ண முடியும்னு பார்க்கணும். 5.3 குவாலிட்டி பாலிசி அப்ரோப்ரியேட் டு கம்பெனி மிஷன். நம்மளோட மிஷனோட ஒத்து வரணும். கமிட்மெண்ட் டு கம்ப்ளை, என்ன பண்ண போறோம் கம்ப்ளை பண்ணணும். ப்ரொவைட் ஃப்ரேம் ஒர்க். அப்புறம் டு பி கம்யூனிகேட்டட் ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஏ டு செட் எல்லாத்துக்கும் பாலிசினா என்ன தெரியணும். ரிவ்யூட் ஃபார் கண்டினியூங் ஸ்டெபிலிட்டி, ஒன்ஸ் இன் அ மந்த், ஒன்ஸ் இன் 6 months உங்க குவாலிட்டி பாலிசியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 5.4 எடுத்தீங்கன்னா பிளானிங். பிளானிங்ல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்ஜெக்டிவ் டு எஸ்டாப்ளிஷ் ரெலவென்ட் ஃபங்க்ஷன்ஸ் லெவல்ஸ் வித் ஆர்கனைசேஷன், சம்திங்ஸ் ஹவு டு எய்ம் ஃபார் ரிலேட்டட் குவாலிட்டி டு என்ஷூர் த கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் மெட் ஆர் நாட். 5.42 பிளானிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து QMS பிளான் எப்படி பிளான் பண்ண போறோம். டு மேனேஜ்மெண்ட் டு என்ஷூர் த பிளானிங் ஆஃப் தி QMS இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் இன் ஆர்டர் டு மீட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி QMS. அடுத்து பார்த்தீங்கன்னா 5.1 5.51 5.5 ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டி அண்ட் கம்யூனிகேஷன். அது யார் யார் பண்ண போறாங்க. அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டி யாரு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாரு இன்சார்ஜ். த டாப் மேனேஜ்மெண்ட் ஷல் இன்ஷூர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஒன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது மேனேஜ்மெண்ட் வில் அப்பாயிண்ட் ஒன் பர்சன் அஸ் அ மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ நம்ம காலேஜ் எடுத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து ISO 9000, நம்ம காலேஜில் பார்த்துருப்பீங்க 9001 2015 வாங்கியிருக்காங்க. அதுல வந்து HOD பிரின்சிபல் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ், அவர் தான் பார்க்கணும். அவர் தான் வந்து என்னென்ன ப்ராசஸ் என்ஷூர் பண்ணணும். ரிப்போர்ட் டு தி டாப் மேனேஜ்மெண்ட், என்ஷூர் த ப்ரொமோஷன்ஸ், அவேர்னஸ் அண்ட் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ். தென் 5.53 இன்டர்னல் கம்யூனிகேஷன், எப்படி கம்யூனிகேஷனை நீங்க என்ஷூர் பண்றீங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எழுதணும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ. மேனேஜ்மெண்ட் ரிவ்யூங்கிறது கஜலா மீட்டிங் ஜெனரல். த டாப் மேனேஜ்மெண்ட் ஷுட் ரிவ்யூ த கேமஸ் அட் பிளான் இன்டர்வல்ஸ். நம்ம ISO எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 6 months, அப்புறம் ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் இயர், அப்புறம் இது மாதிரி 3 years சர்டிஃபிகேட் வேலிடு 3 years போகும். திஸ் இன்க்ளூட்ஸ் அசஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நீடட் டு சேஞ்சஸ் கேமஸ். எப்பவுமே ISO 9000 வந்து ஃபால்ட் பெயிண்டிங் கிடையாது, இது ஒன்லி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் 5.62 வந்து ரிவ்யூ இன்புட். ரிவ்யூ பண்ணிட்டோம்னாக்கா இன்புட் ரிவ்யூ ஷால் இன்புட் த இன்ஃபர்மேஷன் ஆன் ரிசல்ட்ஸ் ஆன் ஆடிட். ஆடிட் பண்றப்ப என்னென்னலாம் ஃபால்ட் வந்திருக்குது, கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, நம்ம கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபாலோ அப் ஆக்ஷன் ஃப்ரம் தி ப்ரீவியஸ். போன மீட்டிங் என்ன பண்ணணுமோ அதை டிஸ்கஸ் பண்ணணும். என்னென்னலாம் சேஞ்ச் குட் அஃபெக்ட் தி QMS, ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் 5.62 ரிவ்யூ இன்புட் இன்க்ளூட் ஆக்ஷன் ரிலேட்டட் டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி QMS, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட், ரிசோர்ஸ் என்னென்னலாம் பண்றோம், என்னென்ன வேஸ்ட் ஆன் தி ரிவ்யூ, என்னென்னலாம் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் போட்டு. அப்புறம் 6வது சாப்டர் எடுத்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வரைக்கும் 5 பார்த்துட்டோம். ஒன்று வந்து டெஃபினிஷன், ஸ்கோப்பு, ரெஃபரன்ஸ். 4வது வந்து QMS. 5வது ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ 6வது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து how this very man machine material, how we are going to do, how what is the procedure you are going to follow, அதை நம்ம டிஃபைன் பண்றோம். provision of resources, the management of resources needed for என்னென்ன பண்றதுக்கு, to implement and maintain the QMS பண்றது ரெடி பண்ணணும். to enhance the customer requirements, resources may be people, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, people, infrastructure, information, suppliers and financial. அப்புறம் ரிசோர்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6.2 human resources. அதில் ஜென்ரல் பர்சனல் பெர்ஃபார்மிங் ஒர்க் டு கெட் அஃபெக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன், ட்ரைனிங், ஸ்கில், என்னென்னலாம் பண்ண போறோம்.
கம்பீட்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அவேர்னஸ். என்னென்ன பண்ண போறீங்க, கம்பீட் பண்றதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அவேர்னஸ் பண்றதுக்கு டிட்டர்மைன் தி நெசசரி கம்பீட்டன்ஸ் ஆஃப் தி பர்சனல். முதல் உங்க பர்சனல் எப்படி இருக்கிறாங்க, காம்படிட்டிவா இருக்கிறாங்களா இல்லையா பண்ணணும். தென் அப்ளிகபிள் ட்ரைனிங் யூ டு ப்ரொவைட். வேற யாருக்குள்ள எந்த அப்ளிகேட் தேவையோ அதை கொடுக்கறது. எவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி ஆக்ஷன் டேக்கன். எப்படி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. என்ஷூர் த அவேர்னஸ் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கா, யூஸ் பண்றோமான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து யூ மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். என்ன ரெக்கார்ட் பண்றீங்கன்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். 6.3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரிசோர்ஸ்ல வரப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா பில்டிங், ஒர்க் ஸ்பேஸ், ப்ராசஸ் எக்யூப்மெண்ட், போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், மிஷின் அண்ட் சாஃப்ட்வேர், சப்போர்ட்டிங் டிவைசஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். 6.4 ஒர்க் என்விரான்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒர்க் என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 இயர்ஸ்ல பார்த்துருப்போம். இல்லாட்டி கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன நீங்க பென்சில் பண்றீங்க. 7வது ப்ராடக்ட் ரியலைசேஷன். 7வது பாயிண்ட் வந்து ப்ராடக்ட் ரியலைசேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் ஆஃப் தி ப்ராடக்ட் ரியலைசேஷன். பிளான் பண்ணணும். டிட்டர்மைன் குவாலிட்டி அப்ஜெக்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, ரெக்யர்மெண்ட் என்ன, என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நீடட் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன், ரெக்கார்ட்ஸ் நீட் டு ப்ரொவைட் எவிடன்ஸ். அப்புறம் கஸ்டமர் ரிலேட்டட். ப்ராடக்ட் வந்தா கஸ்டமர் ரிலேட்டடாக நிறைய மெயினாக வருவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம், தென் கஸ்டமர் ரிலேட்டட் ப்ராசஸ் வரும். டிட்டர்மினேஷன் ஆஃப் த ரெக்யர்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராடக்ட். என்னென்னலாம் கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க ப்ராடக்ட்ல. ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபை தி கஸ்டமர். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் நாட் சர்டிஃபைட், தேவையில்லாத அவங்க எதிர்பார்க்காது. ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட். அதாவது யூ ஷுட் மீட் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் பண்ணணும். இன்ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட். 7.22 review of the requirements related to the product. Before committing the product organization should ensure that product requirements define ஆயிருக்கா, ஆர்டர் டிஃபரன்ஸ் எதா இருக்கா, வாட் இஸ் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட், நம்ம ரெஃபரன்ஸ் இருக்கா, நம்ம கிட்ட எபிலிட்டி இருக்கா, எபிலிட்டி டு மீட் த ரெக்யர்மெண்ட். தென் கஸ்டமர் கம்யூனிகேஷன். ப்ராப்பரா கஸ்டமர் இன்டிமேட் பண்ணணும். கஸ்டமர் ஷுட் கம்யூனிகேட் கஸ்டமர் அபவுட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், என்கொயரிஸ், கான்ட்ராக்ட், கஸ்டமர், இதெல்லாம் பக்கா டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். இதெல்லாம் வந்து ஐஎஸ்ஓல வந்து மெயின். வாட் இஸ் த ப்ரொசீஜர், யூ ரைட் த ப்ரொசீஜர், வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் பண்ணி ஆகணும். அடுத்து 7.3 டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல என்ன கவர் ஆகுதுனாக்கா 7.31 டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பிளானிங், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்புட், அவுட்புட், ரிவ்யூ அண்ட் வெரிஃபிகேஷன், வேலிடேஷன், கண்ட்ரோல் ஆஃப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ். இதில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நமக்கு தேவையானது வந்து 8 ஹெட்டிங், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் கவர் பண்ணி ஒரு 6 பேஜுக்குள்ள எழுதுனா போதும். 16 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. 7.4 இதுல வந்து பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ், எப்படி ப்ராசஸ், பர்ச்சேஸோட ப்ராசஸ் என்ன, எப்படி வாங்குவீங்க, அப்புறம் பர்ச்சேசிங் இன்ஃபர்மேஷன், என்னென்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்க, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, பாசிபிலிட்டி, வெரிஃபிகேஷன் வந்து பர்ச்சேஸ் ப்ராடக்ட், நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு செக் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா. லாஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட், அனாலிசிஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். எப்படி மெஷர் பண்ண போறீங்க, அப்புறம் அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜென்ரல். ரெண்டாவது வந்து மானிட்டரிங் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு மானிட்டர் தி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த டைம் பீயிங்ல எவ்ரி 6 months 3 months 4 months ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ ஹேவ் டு டூ மெஷர் தி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்டர்னல் ஆடிட். அதுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்னல் ஆடிட் பண்ணணும். வாட் இஸ் அ கம்பெனியில், அது இன்டர்னல் கம்பெனிக்குள்ளேயே பண்றது, வெளியிலேயே பண்ணிக்கலாம். மானிட்டர் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். உங்க ப்ராசஸ் என்னென்ன கம்பெனி நடக்குதோ ஒவ்வொரு ப்ராசஸையும் மானிட்டரும் பண்ணணும், மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். மானிட்டரிங் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ப்ராசஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்களோட ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா, அவரோட சர்வீஸ் அதே பண்ணணும். 8.3 கண்ட்ரோல் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட். டேக் ஆக்ஷன் டு எலிமினேட் டிடெக்டட் நான் கன்ஃபார்மிட்டி. ஆத்தரைஸ் டு யூஸ், டேக் ஆக்ஷன் டு ப்ரிக்ளூட் ஒரிஜினல் யூஸ், ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி நான் கன்ஃபார்மிட்டிங்கிறது வந்து வெதர் த ப்ராடக்ட் இஸ் மீட்டிங் த ரெக்வயர்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் நாட். ஏதாவது ஒரு பேராமீட்டர் டெஃபியேஷன் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க, அதுக்கு நம்ம ரைட் அண்ட் ப்ரொசீஜர். 8.4 அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வந்து வாட் இஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கன்ஃபார்மிட்டி டு ரெக்யர்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரிவென்ட் ஆக்ஷன். 8.5ல வந்து சப்ளையர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுல வந்து கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் 2 இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கண்டினியூஸுங்கிறது கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் ஏறிட்டே போகும். கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்றீங்க, ஸ்டெபிலைஸ் பண்றீங்க, ஹைட் பண்றீங்க, அது எத்தனை நடத்திருக்கோம் உங்களுக்கு. 8.5.2 corrective action. Determine the cause of the non-conformities. Evaluate the need for action. Determine the implementing action. Record the results. Review the effect of the corrective action. என்னென்னலாம் பண்ண போறீங்க பண்ணுறது. 8.53 corrective preventive action. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா
how to implement ISO in a company-ன்னு கேட்பாங்க. இது வந்து 16 மார்க் கொஸ்டின். இது வந்து ஹெட்டிங் கொடுத்துட்டு ஹெட்டிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலா டேட்டா கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எப்பயுமே வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்வால்வ்மெண்ட் அது டாப் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பர்மிஷன். ரெண்டாவது அப்பாயிண்ட் த மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஒரு டாப் மோட் பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்றீங்க. அவர் நம்ம காலேஜ் எடுத்தீங்கன்னா பிரின்சிபல் தான் வருவார். மூணாவது அவேர்னஸ். கம்பெனில என்ன பண்ண போறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் தி கம்பெனி. அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் எவ்ரி நெசசரி. அப்புறம் பண்ணா மட்டும் பத்தாது, ஒரு டீம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் பண்றாங்க, ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீம் ஒரு ஃபார்ம் பண்றோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு, அதாவது குவாலிட்டி கவுன்சில், ஆல் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி சர்க்கிள் வந்து பழைய டிபார்ட்மெண்ட் தான் வரும். டீம் ஃபார்ம் பண்றோம். அப்புறம் ட்ரைனிங், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டீம், சூப்பர்வைசர், இன்டர்னல் ஆடிட்டிங் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணணும். சும்மா மட்டும் பண்ணாது, எல்லாம் சொன்னா மட்டும் பார்த்தா எல்லாரும் ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு டீம் பண்ணணும், சூப்பர்வைசர்ஸ், இன்டர்னல் ஆடிட்டிங் வரணும், லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த ஜிஎம் லெவலில் இருக்காங்க ட்ரைனிங் ட்ரெயின் அதர்ஸ், அவங்க ட்ரைனிங் போயிட்டு வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். டைம் ஷெட்யூல்டு, இது வந்து அர்ஜென்ட்டுக்கு பண்ண முடியாது. எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து டைம் டு ஒன். மினிமம் டைம் இஸ் 1.5. ஐஎஸ்ஓ இம்ப்ளூவ் பண்றதுக்கு வந்து 1.5 வருஷம் மினிமம் ஆகும். ஸோ செலக்ட் த எலிமெண்ட் ஒன். என்னென்னலாம் எலிமெண்ட், நமக்கு மொத்தம் 8 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா, டிஃபைன், ஸ்கோப்பு, மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் 8 பார்த்தோம் இல்லையா. 8 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் ரெடி பண்ணணும். ஸோ மோர் மெம்பர்ஸ் பெட்டர் எஃபெக்டிவ்னஸ். ரிவ்யூ ஆஃப் தி பிரசன்ட் சிஸ்டம், 8வது ஸ்டெப். அனாலிசிஸ் ஆஃப் தி பிரசன்ட் சிஸ்டம், ஃபைண்ட் த கேப், ரிவ்யூ. என்ன இருக்குது ஃபர்ஸ்ட், என்ன இப்போ ஆக்சுவலா என்ன நடக்குது, என்ன நமக்கு வேணும், ஸோ என்ன கேப், ரிவ்யூ சிஸ்டம். அப்புறம் ரைட் த டாக்குமெண்ட்ஸ், என்ன பண்ண போறோங்கிறது டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து குவாலிட்டி பாலிசி வேணும், மேனுவல் வேணும், ரைட் த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன். மேனுவலுங்கிறது ஜென்ரல் ஓவரால் காலேஜ் எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு, ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஹவு டு கண்டக்ட் த டிபார்ட்மெண்ட் வைஸ். இப்போ அவாய்ட் எதே சமயத்தில் நிறைய ஆர்ஓப்படால நிறைய ரெக்கார்டு நிறைய டாக்குமெண்ட் எழுதி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அவாய்ட் டூ மச் டாக்குமெண்டேஷன். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் த நியூ சிஸ்டம், ஃபாலோ த நியூ ப்ரொசீஜர், இம்ப்ளிமெண்ட் த நியூ சிஸ்டம். பண்ணிட்டு கரெக்டாக நடக்குதாங்கிறத பார்க்கறதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 6 months ஒரு ஆடிட் பண்ணி பண்ணணும். என்ஷூர் எவ்ரி ஒன் இஸ் ஆன் கோர்ஸ், கரெக்டாக நடக்காதுன்னு பார்க்கணும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ, 12th ஸ்டெப். ஸோ கண்டக்ட் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ டு எஃபெக்டிவ் சிஸ்டம். ப்ரீ அசஸ்மெண்ட், இது வந்து நம்ம வந்து மாடல் எக்ஸாம் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்து என்ன, நம்ம பார்த்தீங்கன்னா டிஇவி நம்ம காலேஜ் வரும், ஐஎஸ்ஓ, டிஇவி இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. டிஇவி ஆஸ்ட்ரியா சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம காலேஜில். சூஸிங் ரெஜிஸ்ட்ரார், சப்மிட்டிங் அப்ளிகேஷன், கண்டக்டிங் ரெஜிஸ்ட்ரார் சிஸ்டம் ஆடிட். என்னென்னலாம் ஃபெயிலியர்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரொசீஜர் தான். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 10 ஸ்டெப் இருக்குது, 12 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் இப்போ எம்ஆர் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ட்ரைனிங்கு, டைம் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 8 எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க, ரிவ்யூ சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட் எழுதிட்டு ஒன்ஸ் ப்ரொசீஜர் இஸ் ஓவர் நியூ டாக்குமெண்ட் போகிறாங்க, இன்டர்னல் ஆடிட் பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணிட்டு மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதிட்டு டெஸ்டர் போகிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து 16 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு நீங்க எழுதுறப்போ இந்த டாபிக் ப்ரொசீஜர் ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு இதை கண்டினியூஸ் எழுதுனா போதும். என்னென்னலாம் வினோ பண்றீங்க, என்னென்ன ஹடில்ஸ் வரும், நார்மலா என்னென்ன ஹடில்ஸ் வரும் பண்றதுக்கு. சம் டிராபேக்ஸ் ஆர் ஜெனரிக் டாக்குமெண்டேஷன் ப்ரோக்ராம் அதர் ஆர். இப்போ காப்பி பண்ற ஆர்வத்தில் மற்ற கம்பெனியை பார்த்து அப்படியே அடிச்சா காப்பி அடிக்கிறது. அப்போ என்ன ஆகும், என்ன ஐஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு வந்து என்ன நடக்குதோ அதை எழுதுனா போதும், நம்ம வந்து பண்றது இல்லை. ஸோ ரெண்டாவது ஓவர் டாக்குமெண்டேஷன், அதாவது எழுதுற ஆர்வங்களை நிறைய எழுதிட்டு காம்ப்ளெக்ஸா எழுதிட்டு யூசிங் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ஸ் வித்வுட் இன்டர்னல் ஓனர்ஷிப் என்விரான்மெண்ட். வெளியேந்து ஒருத்தனை கூட உட்கார வச்சுக்கிட்டு உள்ள இருக்கவனை கன்சல்ட் பண்ணாம அவனுக்கு மேலே போட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க. லிமிட் த டாக்குமெண்டேஷன் டு டெக்ஸ்ட் அதர் தேன் அதர் டைப் ஆஃப் மீடியா. நெக்லெக்டிங் அப்ஜெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்வால்மெண்ட்டே இல்லாம இதை பண்ண ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆயிடுவோம். டெவலப்பிங் a system that do not represent that actually happens. அடுத்து levels of documentation in ISO 9001. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம்.